இந்த வீடியோ பார்க்குற உங்கள எத்தனை பேரால தரையில படுக்க முடியும், அதே சமயம் தரையில உட்கார முடியும், தரையில உட்கார்ந்து எளிமையா எழுந்திருச்சு போக முடியும்? ஒருவேளை உங்களால முடியல அப்படின்னாலும் கவலை இல்லை. இந்த வீடியோல எப்படி நம்ம ஈஸியா கீழே உட்காரலாம் எந்த வழியும் இல்லாம, அதே மாதிரி எப்படி ஈஸியா எந்த வழியும் இல்லாம மேலே எழும்பலாம் அப்படின்றத பார்க்க போறோம். உடனே உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நான் வந்து ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு நான் தரையில உட்காந்து நான் இந்த பயிற்சிகளை பண்ணலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தாராளமா நீங்க முயற்சி பண்ணலாம். படிப்படியா தான் நான் இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் சொல்ல போறேன். ஸோ நீங்க கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி உங்களால தரையில வலி இல்லாம உட்கார்ந்து வலி இல்லாம ஈஸியா எழுந்திருக்க முடியும். ஸோ அடுத்த விஷயம், நான் ஏன் தரையில உட்காரணும்? நான் தரையில உட்கார்ந்தாலும் உட்காரலனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லவே, நான் ஏன் அதை முயற்சி பண்ணி ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். தரையில உட்கார்றதோ இல்ல தரையில படுத்து எழும்புறதோ உங்களோட உயிரியை கூட சில நேரம் காப்பாற்றலாம். அது எப்படிங்க தரையில உட்கார்றது என்னோட உயிரை காப்பாற்றும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் சொல்றதை கற்பனை பண்ணி பாருங்க. நைட்ல பாத்ரூம்ல வழிக்க விழுந்துடுறீங்க. சரி, நீங்க ஹெல்ப்புக்கே கூப்பிட்டு உங்க கூட இருக்கவங்க தூக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? பெட்ரூம்ல வலிக்க விழுந்துருவீங்க. கூட இருக்கவங்களால தூக்க முடியல, இல்ல கூட யாருமே இல்ல. எவ்வளவு நேரம் நீங்க தரையிலேயே போராடுவீங்க? எஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரக்கூடாது. மெயினா நம்ம மனிதர்கள் எல்லாரும் விரும்புறது என்னன்னா, நான் இறக்குற வரைக்கும், அதாவது நான் சாகுற வரைக்கும் யாரோட தயவுலையுமே நான் வாழக்கூடாது, அதாவது இண்டிபெண்டா வாழணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். நீங்க உங்க உடம்ப யாரோட தயவும் இல்லாம உங்க வேலைகளை பாத்துக்கிறதுக்கு தயார்படுத்திருக்கீங்களா அப்படின்றத கேள்வி கேட்டுக்கோங்க. சோ அப்படி இல்லை அப்படின்னா, இப்ப நான் இந்த வீடியோல சொல்லக்கூடிய உடற்பயிற்சிகள் எல்லாம் பண்ணி நீங்க தரையில ஒரு வேலை யாரும் விழக்கூடாது, யாருக்கும் எதுவும் நடக்கக்கூடாது நான் வேண்டிக்கிறேன். பட் இருந்தாலும் உங்களுக்கே தெரியாம நீங்க கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னா எழும்புறதுக்கு இந்த இப்ப நான் சொல்லக்கூடிய பயிற்சிகளை நீங்க தினமும் பண்ணீங்க அப்படின்னா பயன்படும். நீங்க கீழே உட்கார்ந்து உங்களோட பேரம் பேத்திங்க கூட விளையாடலாம். கீழே இருக்க ஒரு பொருளை ஈஸியா உட்கார்ந்து எடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்ம தரையில உட்கார்ந்து எழும்புறது ஒரு முக்கியமான விஷயம். வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிறைய பேர் வந்து எனக்கு வந்து நீ பெயின் இருக்கு, பேக் பெயின் இருக்கு, நான் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. தாராளமா பண்ணலாம். பட் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு பெயின் சிவியரா இல்லாம பாத்துக்கோங்க. அதாவது மூட்டுல வீக்கம் வலி அந்த டைம் அதிகமா இருக்கும்போது, அதே மாதிரி இடுப்பு வலியுமே ரொம்ப அதிகமா இருக்கும்போது நீங்க இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது. வலி இல்ல, இப்ப எனக்கு நல்லா தான் இருக்கேன் அப்படின்னா அந்த டைம்ல நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம். சரி, வாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன அப்படின்றத பாத்துருவோம். இந்த மாதிரி வீட்டுல வந்து ஒரு சேரோ டேபிளோ இருந்ததுன்னா அதை சப்போர்ட் பண்ணி நின்னுக்கோங்க. நின்றுக்கிட்டு உங்களோட 2 காலையும் பொறுமையா அப்படி மடக்கிட்டு திருப்ப நீட்டணும். பொறுமையா முட்டியை மடக்கிட்டு திருப்ப நீட்டுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு 10 முறை பண்ணணும். ஸோ இந்த சைடு இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே டேர்ன் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி பொறுமையா கீழே முட்டி போட்டு உட்காந்து எழும்பணும். ஸோ இது நல்லா பண்ணிட்டீங்க, இது ஈஸியா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டூலை யூஸ் பண்ணிட்டு ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடி வச்சுக்கணும். வச்சுட்டு பொறுமையா இதே மாதிரி டேபிள் சப்போர்ட்டோட முட்டியை எடுத்துட்டு போயிட்டு இதுல வைக்க ட்ரை பண்ணுங்க. வச்சுட்டு திரும்ப எழும்பிக்கணும். திரும்ப முட்டி இப்படி கீழே டச் பண்ணிட்டு எழுந்துக்கணும். கீழே டச் பண்ணிட்டு எழுந்துக்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு 10 முறை இந்த ஸ்டூல் யூஸ் பண்ணி இதோட சப்போர்ட்ல நம்ம பண்ணணும். இதுல 10 கவுண்ட் 2 காலுக்கும் ஈஸியா பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டூலை எடுத்துருங்க. இப்போ சப்போர்ட் இல்லாம டைரக்டா தரையை டச் பண்ணலாம். நிறைய பேர் என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல நம்ம பில்லோ வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி முட்டியை போட்டு நம்ம எழுந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இது மாதிரி ஒரு 10 முறை. ஸோ அதாவது ஒரே எக்ஸசைஸ் தான். ஆரம்பத்துல பாதி மட்டும் பண்ணுவீங்க. இது ஈஸியானதுக்கு அப்புறம் அடுத்த லெவல் அந்த ஸ்டூல் போட்டு பண்ணுவீங்க. அதுவும் ஈஸி ஆயிடுச்சுன்னா கீழே பில்லோலயே டைரக்டா கால் வச்சு பண்ணுவீங்க. இதுவும் ஈஸியானதுக்கு அப்புறம் நான் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்றேன். இப்ப நான் வந்து கீழே பண்ணி காட்டுறேன். நீங்க வந்து பெட்ல ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து கீழே வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் முட்டி போட்டு இப்படி இருந்துக்கோங்க. இப்படி இருந்துட்டு அப்டமன் டக் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா இருந்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டா இருந்துட்டு இந்த காலை மொத்தமா அப்படி சைட்ல கொண்டு மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் தூக்க முடியுமோ தூக்கிட்டு பொசிஷன் மாறாம கீழே வச்சிருங்க. அதே மாதிரி அடுத்த கால் பொசிஷன் மாறாம. இது வந்து ஃபயர் ஹைஜின் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்க காலை தூக்கி தூக்கி டவுன் பண்ணலாம். ஸோ இது மாதிரி ஒரு 10 முறை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும். இதுல மெயினா என்னன்னா நம்மளோட கோர் மசில்ஸ், நம்மளோட பேலன்ஸ், நம்மளோட கை ஷோல்டர் எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்க இந்த எக்ஸசைஸ் ப்ராப்பரா பண்ணணும். ஸோ இது ஒண்ணு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து இதே பொசிஷன் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நீங்க காலை மட்டும் 1 1 அப்படின்னு தூக்கி 10 முறை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கைக்கு வரலாம். ஸோ அதுக்கப்புறம் இது ஈஸியானதுக்கப்புறம் ஒரு 1 வீக்கோ 2 வீக்ஸோ கழிச்சு கூட கையையும் சேர்த்து நீங்க பேலன்ஸ் பண்ணி கத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க பேலன்ஸ் பண்ணி பண்ணும்போது தான் உங்களோட ஷோல்டர், உங்களோட முட்டி, நீங்க முட்டி போடுறது ஈஸியாகிறது. அதே மாதிரி இந்த பொசிஷன்ல பண்ணும்போது நம்ம கோர் மசில் வேலை செய்யறது. ஸோ இந்த மசில்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு ஸ்ட்ரென்த் பில்ட் ஆகும். இப்போதான் மெயின் ரோலே நம்ம பண்ண போறோம். அதாவது மேல இருந்து எப்படி கீழே உட்காரலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன்.
இது வரைக்கும் நான் சொன்ன எக்ஸசைசஸ்லாம் நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா, இப்ப நான் சொல்ற டெக்னிக்கை நீங்க ட்ரை பண்ணுங்க. அதாவது எப்படி நம்ம கீழ உட்கார போறோம் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் வந்து முன்னாடி சொன்ன மாரி இந்த ஸ்டெப்ல வந்து இந்த லஞ்சஸ் பண்ணீங்க இல்லைங்களா? அதே பொசிஷன் வந்துருங்க. ஒரு கால் முன்னாடி, ஒரு கால் பின்னாடி வச்சு சைட்ல டேபிளையோ, சேரையோ சப்போர்ட் பண்ணி பொறுமையா கீழ முட்டி போட்டுக்கணும். கீழ வந்தாச்சு. அவ்வளோதான். ஸோ முட்டி போட்டுட்டீங்க அப்படின்னா, இந்த கால் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த காலையும் கைய இப்படி கீழ ஊனிக்கிட்டு பொறுமையா பின்னாடி வச்சுக்க போறீங்க. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த பொசிஷன் வந்தாச்சு. பெட்ல எக்ஸர்சைஸ் பண்ண சொன்னேன் இல்லைங்களா? அது இதுக்காக தான். ஸோ இப்போ மேல இருந்து கீழ வந்துட்டோம். கீழ வந்துட்டு என்ன பண்ண போறோம்னா, இந்த கால இப்படி நகர்த்திட்டு, அப்படியே இந்த கால தூக்கி இப்படி உட்கார போறோம். ஸோ இப்போ நான் என்ன எக்ஸர்சைஸ் சொல்ல போறேன் அப்படின்னா, இப்படி உட்கார்ந்துருக்கோம் இல்லைங்களா? இந்த 2 காலையும் இப்படி வச்சுட்டு, அப்படியே எழும்புங்க. இது 1. திருப்ப உட்காருங்க. திருப்ப எழுந்துச்சு முட்டி போடுங்க. திரும்ப உட்காருங்க. ஏன்னா நம்ம கீழே உட்காந்துட்டோம். உட்காந்து எழும்பணும் இல்லைங்களா? அதுக்கான பிராக்டிஸ் இது. ஸோ பட் நீங்க இதை வந்து கீழே உட்காந்து தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஒரு எக்ஸசைஸையுமே நீங்க ஃபர்ஸ்ட் பெட்லயே ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி கீழே உட்காந்து இதே டெக்னிக்ல மேலே எழும்புறதுக்கு நீங்க ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸசைஸை பெட்லயே பண்ணிடுங்க. இந்த மாதிரி உட்காடுறோம். 2 காலை இப்படி மடக்கி வச்சுட்டு உட்காடுறீங்க. 2 கையும் ஊனிட்டு இப்படி எழுந்து முட்டி போடுறீங்க. உட்காடுறீங்க, எழுந்து முட்டியை பிரிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி இது மாதிரி ஒரு 10 முறை இந்த சைடு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி சைடை மாத்திக்கணும். இப்படி இப்படி இருந்துக்கிட்டு எழுந்து இப்படி முட்டி போட்டு இந்த முட்டியை இப்படி பிரிச்சு வச்சு இந்த பொசிஷன் வர கத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி இப்படி உட்காரவும் கத்துக்கணும். திரும்ப இப்படி எழுந்து இப்படி முட்டி போடணும். திரும்ப இப்படி உட்காரணும். ஸோ இதை நல்லா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது வரைக்கும் உட்காரதுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எழுந்திருக்கிறதுக்கு என்ன எக்ஸசைஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி இப்படி முட்டி போட கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த காலை நல்லா கொஞ்சம் பக்கத்துல வச்சுட்டு அப்படியே முட்டி போட்டு இங்க இருங்க. எங்க காலை பொறுமையா முன்னாடி கொண்டு வந்து எழுந்து டேபிளை பிடிச்சி இந்த ஒரு கையை முட்டியில சப்போர்ட் பண்ண கத்துக்குங்க. ஸோ இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா பொறுமையா ஒரு கை முட்டியில இன்னொரு கை டேபிள்ல எழுந்து நிக்க போறோம். ஸோ இவ்வளவுதான். இதுக்கான பலத்தை தான் நான் வந்து உங்களோட இந்த லஞ்ச் பொசிஷன்ல வர வச்சிருக்கேன். ஸோ இதை பண்றதன் மூலயமா தான் நீங்க இப்படி இந்த முட்டி போட்டு எழும்புறதுமே உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ இதையுமே நீங்க ஃபர்ஸ்ட் இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ என்ன ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, முட்டி போடுறீங்க, 2 காலையும் முட்டி கீழே வச்சுக்கிறீங்க, கையை கீழே ஊனிக்கிறீங்க. திரும்ப அகைன் கால் இந்த கால் வச்சிங்கன்னா இந்த சைடு டேபிள் இந்த கால் வச்சு எழுந்திருக்கும் போது இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ எந்த சைடு சப்போர்ட் இருக்கோ அந்த காலை கீழேயே வச்சுக்கோங்க. ஈஸியாக சப்போர்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு காலை ப்ரெஸ் பண்ணி ஈஸியாகவே நீங்கள் எழுந்து நின்றுக்கலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் கீழே முட்டி போடும்போதும் இந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட் இருக்க காலை கீழே வச்சுட்டு அப்புறம் இந்த காலை வச்சுட்டு கீழே முட்டி போடுங்க. இது மாதிரி வந்து ஒரு 10 முறை பண்ணி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இது நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படாது. சப்போர்ட் இல்லாமலே உங்களால எழும்ப முடியும். ஸோ அது எப்படி, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேம் இப்போ நான் சொன்ன எக்ஸசைசஸ் தான் ரெகுலரா பண்ணிட்டு நீங்க கீழே முட்டி போட்டிருக்கும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா இப்படி கையை இப்படி ஊனிட்டு நேரா ஃபர்ஸ்ட் நிமிர்ந்துடுறோம். நிமிர்ந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் இருந்தா சப்போர்ட் இல்லைன்னா 2 கையுமே உங்க முட்டியில அழுத்திட்டு பொறுமையா உடம்ப கொஞ்சம் முன்னாடி சாச்சு நேரா அப்படியே எழும்பி இந்த காலை டச் பண்ணி எழுந்துக்கணும். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு இனிஷியலா ஸ்ட்ரென்த் வராது. பட் நான் சொன்ன எக்ஸசைசஸ் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க பண்ணும்போது நிச்சயமாவே உங்க கால்கள் பலமாயிடும். ஸோ அந்த நேரத்துல நீங்க எழுந்துக்க ட்ரை பண்ணும்போது ஈஸியா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, நிறைய பேர் வந்து பல வருடங்களா வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நீங்க பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஆக்டிவிட்டிஸ் பழக்கிறதுக்காக தான் நான் இப்போ சொன்ன எக்ஸசைசஸ் எல்லாம் பயன்படும். ஒன்ஸ் உங்க உடம்பு இந்த ஆக்டிவிட்டிஸோட பழகிடுச்சு அப்படின்னா இன்னும் கூட உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ஒவ்வொரு நாளும் நீங்க முயற்சி செய்யறதுல தான் உங்களால எவ்வளவு ஈஸியா எழுந்திருக்க முடியுது அப்படின்ற விஷயம் அடங்குது. உங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி படிப்படியா ப்ராக்டிஸ் பண்ணி சீக்கிரமே அச்சீவ் பண்ணுங்க. ஸோ தரையில உட்காந்து எழும்புறது இனிமே உங்களுக்கு கஷ்டம் கிடையாது. இனி இந்த எக்ஸசைசஸை பண்ணி நீங்க இண்டிபெண்டா வாழுங்க. இந்த வீடியோவை நீங்க பாக்குறதோட நிறுத்திடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.